எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு VSPARKZ சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு AWS EC2 விண்டோஸ் மிஷினை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் AWS EC2 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். EC2 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். அது ஒரு AWS சர்வீஸ். ஸோ இந்த EC2 சர்வீஸ் மூலமாக நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸை க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்கள் ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டருக்கு செலவு பண்ணுற காஸ்ட்டை குறைச்சிக்கலாம். ஃபிசிக்கல் மிஷின்ஸாக வாங்காமல் க்ளவுடு மிஷின்ஸாக நீங்கள் வாங்கிக்கலாம். க்ளவுடில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ மிஷின்ஸ், ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இந்த க்ளவுடு மிஷின்ஸை தான் EC2 மிஷின்ஸ் ஆர் EC2 இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ EC2 மிஷினை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டெர்மினாலஜிஸ், அதாவது சில வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீ கான்ஃபிகர்ட் OS லெவல் இமேஜஸை அமேசான் மிஷின் இமேஜஸ்னு சொல்கிறாங்க. உங்கள் மிஷினோட கான்ஃபிகரேஷன்ஸ், அதாவது CPU, மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க் கெப்பாசிட்டி, இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் டைப்னு சொல்கிறாங்க. உங்கள் மிஷின்ஸை வந்து செக்யூராக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கீ பேர்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் இஸ் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். EBSம் ஒரு AWS சர்வீஸ். ஸோ இது மூலமாக நம்ம மிஷினுக்கான ஸ்டோரேஜ் கிடைக்கும் நமக்கு. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் AWS சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸை ரீஜன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரீஜனில் நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். 2 or more டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அந்த டேட்டா சென்டர்ஸை அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம மிஷினுக்கான ஃபயர்வாலை செக்யூரிட்டி குரூப்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம மிஷினுக்கான விர்ச்சுவல் நெட்வொர்க்கை விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் அதை வந்து VPCன்னு கால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபிசிக்கல் மிஷினையும் ஒரு EC2 மிஷினையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் ஒரு ஃபிசிக்கல் மிஷினை EC2 மிஷினோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் மிஷின் இருக்குது. உங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. ஸோ உங்கள் ஃபிசிக்கல் மிஷின்ஸோட ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ், அதாவது CPU, RAM, ஹார்ட் டிஸ்க், நெட்வொர்க், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல். பட் உங்கள் ரைட்டில் இருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸோட ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து விர்ச்சுவல் ஹார்ட்வேர்ஸ். விர்ச்சுவல்னு எங்கெங்கெல்லாம் நீங்கள் இந்த வேர்டை பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ்னு அர்த்தம். ஸோ உங்கள் EC2 இன்ஸ்டன்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸை பொறுத்து இன்ஸ்டன்ஸ் டைப்ஸை வந்து ஃபேமிலிஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் பர்பஸ், கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட், மெமரி ஆப்டிமைஸ்ட், ஆக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங்னு கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிலையும் வந்து நிறைய டைப்ஸ், சப் டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியோட யூஸ் கேசஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளவுடில் மிஷின் ப்ரொக்யூர் பண்ணும்போது, அதாவது க்ளவுடில் மிஷின் வாங்கும்போது உங்களோட யூஸ் கேஸ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்ட்வேர் கொண்ட மிஷினை தான் நீங்கள் வாங்கணும். ஸோ நீங்கள் ஓவர் ப்ரொவிஷன், அதாவது அதிகமாகவும் வாங்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வாங்கக்கூடாது. கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் ரன் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும், ரொம்ப கஷ்டப்படும். ஓவர் ப்ரொவிஷன், அதாவது அதிகமாக ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் AWSக்கு நிறைய பைசா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டெமோவை பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு AWS ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் லாகின் பண்ண போகிறேன் AWS பிளாட்ஃபார்ம்குள்ளே. ஸோ console.aws.amazon.com அந்த URL ஹிட் பண்ணிங்கன்னா நீங்கள் AWS கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்ட், ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த கன்சோலில் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா
it will allow you to login. ஸோ நீங்கள் இந்த கன்சோல் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். பிகாஸ் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்னோட இமெயில் ஐடியை வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ரூட் யூசர், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டராக இந்த கன்சோல் உள்ள லாகின் பண்ணுறேன். என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கு நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதுதான் உங்களோட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ உங்களோட லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் வரும். அதில் கிளிக் EC2. ஸோ இது வந்து உங்கள் EC2ஓட மெனு பேஜ். இதில் கிளிக் லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட AMIs. ஸோ AMIs வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிளும் இருக்கும், ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னு டேக் ஆகாத இமேஜஸும் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அப்படின்னு டேக் ஆகாத இமேஜை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த OSக்கான லைசன்ஸை நீங்கள் AWSக்கு பே பண்ணணும். ஸோ ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அதெல்லாம் வந்து லைசன்ஸ் இல்லாத OSS ஆர் ஃப்ரீ லைசன்ஸ் கொண்ட OSS. ஸோ உங்கள் ஃப்ரீ ட்ரையலை நீங்கள் ஏதாவது ட்ரையல் அண்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஆல்வேஸ் சூஸ் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஸோ இந்த பேஜில் ஜென்ரல் பர்பஸ் ஃபேமிலியோட T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இது மட்டும்தான் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். மற்ற எல்லா இன்ஸ்டன்ஸுமே வந்து சார்ஜபிள். கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் என்ன நெட்வொர்க் இந்த மிஷினுக்கு தேவை, எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும், இதே மாதிரி அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் ஆட் ஸ்டோரேஜ். பை டிஃபால்ட்டாக இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆட் டேக்ஸ், தென் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்ஸ். ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ் அப்படின்றது தான் நம்ம மிஷினோட ஃபயர்வால். ஸோ நம்மளோட மிஷின் வந்து விண்டோஸ் மிஷின் அப்படின்றதுனால நான் வந்து RDP அப்படின்ற போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் அதை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபயர்வாலில். நெக்ஸ்ட் ரிவ்யூ பேஜில் நம்ம என்னென்ன சூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரிவியூவாக வரும். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ ட்ரையலில் இருக்கிற இமேஜை சூஸ் பண்ணியிருக்கோமா, ஃப்ரீ ட்ரையலில் இருக்கிற மிஷினை சூஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் எவ்வளோ ப்ரொவிஷனாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீ பேர்ஸ். ஸோ நம்ம மிஷினை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான செக்யூராக கனெக்ட் பண்ணுறதுக்கான கீஸ் தான் இது. ஸோ AWSல எப்போவுமே வந்து கீ பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட மிஷின் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மிஷின் ரன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டேக் ஒரு நேம் வந்து நான் தந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது அதோட பப்ளிக் IP அட்ரஸ் ஆர் பப்ளிக் DNS நேம். ஸோ நான் இப்போதைக்கு அதோட பப்ளிக் IP அட்ரஸை யூஸ் பண்ணிக்கிறேன். RDP அப்படின்ற ஒரு கிளைண்ட் வழியாக நான் இப்போ அந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். நமக்கு தேவை இப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தேவை. ஸோ ஜஸ்ட் சே கனெக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் தெரிஞ்சிடும். கிளிக் கெட் பாஸ்வேர்ட், சூஸ் ஃபைல். நம்ம ஆல்ரெடி அந்த கீ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் ப்ரைவேட்லி. அதை செலக்ட் பண்ணி டீக்ரிப்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்ட் டீக்ரிப்ட் ஆகி கிடச்சிடும். ஸோ அதை காப்பி பண்ணி இப்போ அந்த கிளைண்ட்டில் போட்டிங்கன்னா நம்மளோட க்ளவுட் மிஷின் வந்து கனெக்ட் ஆகிடும். That's it. ஸோ இப்போ AWS க்ளவுடில் இருக்க ஒரு விண்டோஸ் மிஷினை நான் க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட க்ளவுடில் இருக்கிற மிஷின். அதை நான் ரிமோட்டில் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் டு கிராஸ் செக் இதோட IP செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். IP கான்ஃபிக்னு கமாண்ட் ப்ராம்ப்டில் தந்தீங்கன்னா அதோட லோக்கல் IPயை அது காமிச்சிடும். ஸோ அதே IP தான் நம்ம கன்சோலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் 31.172 முடியும். ஸோ இதான் வந்து ஆர்கிடெக்சரல் வியூ ஆஃப் EC2. ஸோ இப்போ நம்ம
EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டயக்ராம் தான் இது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த டெமோக்கு வந்தாச்சு. ஸோ டெமோ கம்ப்ளீட்டட். ஸோ இந்த டெமோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.